ஹலோ காய்ஸ், மார்னிங் நான் அப்லோட் பண்ண மட்டன் கீமா பால்ஸோட ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கீமா பால்ஸ் ரெடி பண்ண தேவையான ஐட்டம்ஸ் பார்க்கலாம். மட்டன் 1 kg வாஷ் பண்ணி நல்லா வாட்டர் ஸ்க்வீஸ் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு மூடி தேங்காய், 15 pieces ஆஃப் பூண்டு, 300 grams ஆஃப் ஆனியன்ஸ் அண்ட் 10 chilies அண்ட் 1 piece ஆஃப் இஞ்சி நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 1/4 கிலோ வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் குக்கிங் ஆயில் சேர்த்து க்ரீன் சில்லிஸ், இஞ்சி அண்ட் ஆனியன்ஸை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் சால்ட் அண்ட் டர்மரிக் சேர்த்து வதக்கி 4 pieces ஆஃப் லவங்கம் அண்ட் சின்ன பட்டை சேர்த்து வதக்கிட்டு சோம்பு, ஜீரகம், மிளகு அண்ட் பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 பிக் ஸ்பூன் அளவு கசகசாவும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு மூடி தேங்காய் திருவலும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனோன்னு ஆஃப் பண்ணிடலாம் அண்ட் இதை கூல் டவுன் ஆக விட்டுடலாம். இந்த பக்கம் குழம்புக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 ஸ்மால் லெமன் அண்ட் தேங்காய் ஒரு மூடியோட கசகசாவும் சேர்த்து அரைச்சி வச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் நம்ம வதக்கின ஐட்டம்ஸும் கூல்டவுன் ஆயிடுச்சு. ஸோ இதோட மட்டனும் சேர்த்து அரைச்சி ஒரு வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொத்தமல்லி, கருவேப்பிலை அண்ட் வறுத்த கடலை பருப்பை ஃபைன் பவுடராக செஞ்சு பைண்டிங்காக மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டி பால்ஸாக வெடுப்பு இல்லாமல் உருட்டி வச்சிடலாம். இப்போ வாங்க குழம்பை தாளிச்சிடலாம். கடாயில் ஆயில் சேர்த்து சோம்பு போட்டு வெடிச்சோன்னே வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் அண்ட் 10 grams ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து ரா ஸ்மெல் போகிற வர வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச டொமேட்டோஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரா ஸ்மெல் போய் கொதிச்சு வந்தோன்னே காஷ்மீரி சில்லி அண்ட் மசாலா பவுடரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சோம்புத்தூள் சேர்த்து ஒரு வதக்கிட்டு அரைச்சி வச்ச தேங்காவையும் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் மசாலாவோட மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு வாட்டரும் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் மட்டன் கீமா பால்ஸும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஸோ நம்ம ரெடி பண்ண கீமா பால்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்து வந்தோன்னே லாஸ்ட்டாக கொத்தமல்லி அண்ட் லெமனை சேர்த்து இறக்குனா சூப்பர் யம்மியான நாங்கள் அடிமையான மட்டன் கீமா பால்ஸ் அண்ட் குழம்பு அண்ட் ஃப்ரை ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் மறக்காமல் நாங்கள் அடிமையான மாதிரி நீங்களும் ஆனீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.